Hello all, welcome to Priyas Thaligai. இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு காம்போ டிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இன்னொரு சைட் டிஷ் வந்து மலை கோஃப்தா. ஒரு சிம்பிள் ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ஒரு நல்ல ஒரு ரிச் டைப் ஆஃப் ஒரு சைட் டிஷ் நம்மளுக்கு. நீங்கள் இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து நம்ம பண்ணணும் அண்ட் வந்து எவ்வளோ டைம் சேவ் பண்ணணுன்றது மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் காம்போ டிஷ்ஷுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு காஷ்மீரி புலாவ் நான் காமிக்க போகிறேன். அண்ட் வந்து இப்போ அதுக்கு தொட்டுக்க வந்து மலை கோஃப்தா. ஸோ நீங்கள் சப்பாத்திக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒரு பிளான் பண்ணனாக்கா ஈஸியாக ஒரு 15 minutes ஆஃப் இதில் ஒரு கிரேவி பண்ணிட முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி ஒயிட் கிரேவியில் அந்த கோஃப்தா வந்து பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒயிட் கிரேவிக்கு உண்டானது என்னன்னாக்கா இது வந்து நான் வந்து எப்பயும் போல் நான் பண்ணுற மாதிரி ஆனியனும் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, 2 வந்து காஷ்மீர் 2 சில்லிஸை வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ ஒரு 3 வந்து சில்லிஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். அண்ட் வந்து உருளைக்கிழங்கு அஸ்யூஷுவல் நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஹோம்மேட் பன்னீர் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு ரெட் சில்லி அண்ட் க்ரீன் சில்லிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஆனியன் அந்த இதெல்லாம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் இதில். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு பிரியாணி பண்ணும்போது ஒரு கோஃப்தா காமிச்சிருக்கேன். நீங்கள் அது சேம் கோஃப்தா தான், பட் அது வந்து நம்ம இப்போ ஒரு கிரேவியில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் இப்போ வந்து காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வந்து கொரியாண்டர்ஸ் வந்து கட் பண்ணி அதோடு எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து கட்டி தட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சோண்டு வந்து நான் சால்ட்டு ஜஸ்ட் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு சின்ன வந்து பால்ஸாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம தனியாக எடுத்து உருட்டி வச்சிடலாம் இங்கே. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் அதை நல்ல பால்ஸாக உருட்டின்னு இருக்கேன். இது மேலே வந்து லைட்டாக வந்து இந்த கார்ன்ஃப்ளவரால் ஜஸ்ட்டு ஒரு கோட் பண்ண போகிறேன். ஸோ நல்ல அந்த ப்ரௌன் கலர் நல்ல அந்த இது கலர் கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டும் கூட. ஸோ இங்கே வந்து ஒரு குழிப்பணியாரம் பண்ணுற ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டுடலாம். இது வந்து ஈஸி டெக்னிக்கு. கொஞ்சோண்டு ஆயில் அண்ட் பட்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு க்ரீன் சில்லி, ஒரே கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் கேஷ்யூ பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து எப்பயுமே இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிடும். நம்ம எப்படியா இப்போ வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் கிரேவினால நம்ம ரெட் சில்லி பவுடரோ இல்லை இதுவோ நம்ம வந்து ஆட் பண்ண மாட்டோம். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சோண்டு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த வேக வச்ச தண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காகிடும். ஸோ இது ஒரு 2 minutes கொதிக்கட்டும்.
ஸோ இங்கே வந்து கோஃப்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடு நம்ம வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஜஸ்ட் இது ஒன்றும் 2 minutes கூட ஆகலை. ஸோ மேக்ஸிமம் குக்கிங் டைம் வந்து 15 minutes தான். ஸோ நான் இங்கே கொஞ்சோண்டு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு ரிச் இதுவாக இருக்கும். நம்மளுக்கு கிரேவியும் நல்லா அப்படியே திக்காக எடுத்து இந்த கோஃப்தாவுக்கு மேலே எப்படி வச்சு பிளேட்டிங் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணியாச்சு. நான் இது வந்து இட்ஸ் அ காம்போ ஒரு மீல் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து காஷ்மீரி புலாவும் அண்ட் வந்து மலை கோஃப்தா இருக்குது. ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடியது. மேக்ஸிமம் ரெண்டுமே சேர்த்தே வந்து 45 minutesல நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் பிரியாஸ் தலிகை ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் ரெசிபீஸ். Follow me on Instagram. Happy cooking.